யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடரின் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். பறவைக்கு அடிபட்டு விட்டதை கண்ட ராம்சுரத் குன்வர் பதறிப்போய் பறவை இருந்த இடத்துக்கு சென்று பார்த்தார். பறவை அசைவற்று தரையில் விழுந்து கிடந்தது. கலங்கி போனார். பறவையை கையில் எடுத்தார். வாயினால் அதன் அலையில் மெதுவாக ஊதினார். பறவை அசையவில்லை. அதை எடுத்துக்கொண்டு கங்கையை நோக்கி ஓடினார். கங்கையில் சில துளி நீரை எடுத்து பறவையின் அலையில் செலுத்தி பார்த்தார். பறவையிடம் எந்தவித உயிரோட்டமும் தெரியவில்லை. ஆம், அப்பறவை இறந்து போய்விட்டது. ராம்சுரத் குன்வர் கையில் பறவையை பிடித்தபடி விக்கித்து நடுநடுங்கி போய்விட்டார். அவர் இதுவரை எந்த பிராணிக்கும் ஊறு விளைவித்ததில்லை. இன்று இது எப்படி நடந்தது அவருக்கு புரியவில்லை. சற்று நேரம் முன்பு வரை தன்னை அழகாக பார்த்து கொண்டிருந்த அந்த பறவையின் கண்கள் மூடியிருந்தன. தன்னை முழுவதும் நம்பி தன்னையே பார்த்து கொண்டிருந்த அந்த பறவையை கொன்றுவிட்டோமே என்று அவர் கலங்கி போனார். கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். என்னால் எப்படி அதை கொல்ல முடிந்தது? நான் அதை கொல்ல நினைக்கவே இல்லையே. இது என்ன விபரீதம்? சற்று முன்வரை பறந்து திரிந்த அந்த பறவையின் இறக்கையில் பறக்கும் சக்தி போய்விட்டதே. அந்த பறவையின் உடலில் இருந்த உயிர் எங்கே போய்விட்டது? அதை திருப்பி கொண்டு வர முடியாதா? உயிரை போக்கே எனக்கு உயிரை திருப்பி கொண்டு வர ஏன் முடியவில்லை? ராம்சுரத் குன்வரின் உடல் நடுநடுங்கியது. பறவையின் உடலை மீண்டும் உற்று பார்த்தார். அந்த பறவையின் அழகு எங்கே போய்விட்டது? அதன் பறக்கும் சக்தி என்ன ஆயிற்று? அதன் இறக்கை இன்னும் இருக்கிறது, ஆனால் அது பறக்கவில்லையே. இதுவரை எது அதை பறக்க வைத்தது? அது ஏன் பறவையிடமிருந்து சென்று விட்டது? அந்த கயிறுதான் காரணமா? சென்றுவிட்ட அந்த சக்தியை திருப்பி கொண்டு வர சாத்தியமே இல்லையா? கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை. துக்கம் இதயத்தை பிசைந்தது. கங்கையின் நீரோட்டம் போன்றே ராம்சுரத் குன்வரின் கண்களில் நீரோட்டம் நிற்கவே இல்லை. பறவையை கங்கை நீரில் விட்டார். நீரில் பறவை மிதந்தபடி சென்றது. சற்று நேரத்தில் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது. தடுமாறி நடந்த கங்கை கரையில் அமர்ந்தார். விம்மி விம்மி வெகுநேரம் அழுதார். வாழ்வில் ராம்சுரத் குன்வர் சந்தித்த முதல் அதிர்ச்சி அது. இறப்பின் அதிர்ச்சி அவரது புலன்களை கூர்மையடையச் செய்தன. பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் அவரது புத்தி தீவிரமாக ஆராய்ந்தது. அந்த நாளிலிருந்து அந்த சிறு பாலகனின் மனம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தது. அவரது அனைத்து கேள்விகளும் பதிலளிக்க முடியாத சாத்தியமில்லாத கேள்விகளாக இருந்தன. ராம்சுரத் குன்வரின் உணர்வுகளும் எண்ணங்களும் உள்முகமாக செல்ல ஆரம்பித்தன. அங்கே பெரும் மாறுதல் ஏற்பட்டு கொண்டிருந்தது. நண்பர்களோடு சதா சர்வகாலம் விளையாடி கொண்டிருந்த ராம்சுரத் குன்வர் தனிமையில் அமர்ந்து உலக உணர்வற்றவராக பிறப்பு இறப்பு பற்றியும் இரண்டின் நடுவே காட்சி தரும் வாழ்வை பற்றியும் தியானிக்க ஆரம்பித்தார். அவருள்ளே ஏதோ விழித்து கொண்டது. எதையோ தேட ஆரம்பித்தார். தொலைத்துவிட முடியாத பொருளை அவர் தேடினார். அவர் அந்த பொருளை காண விழைந்தார். எல்லாவற்றையும் அவர் கண்டார். ஆனாலும் அவர் தேடிய பொருளை காண முடியவில்லை. தேடுதலும் நிற்கவில்லை. இந்த தேடுதலினால் அவர் தனிமையை விரும்பினார். மௌனமாக தனியாக கங்கை கரையினில் அமர்ந்தபடியே ராம்சுரத் குன்வர் அதை தேடினார். ராம்சுரத் குன்வரின் கிராமத்தின் அருகே கங்கை கரையினிலே ஒரு சிறு குடிலில் கபாடியா பாபா என்னும் ஒரு ஞானி வாழ்ந்து வந்தார். அவரை பற்றி அங்குள்ள கிராமங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டன. அவர் சிறிது தூரத்தில் உள்ள ஒரு நகரில் நீதிபதியாக பதவி வகித்தவர் என்றும், தன் ஒரே மகளது கணவனுக்கும் ஒரு கொலை வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கினார் என்றும், மருமகனை தூக்கிலிட்ட பின்பு அவர் சம்சார வாழ்க்கை துறந்து சந்நியாசியாக
கங்கையை பிரதர்ஷனம் செய்து முடிவில் நர்தரா கிராமம் அருகில் கங்கை கரையில் ஒரு குடிலையை அமைத்து தங்கிவிட்டார் எனவும் செவிவழிச் செய்திகள் அங்குள்ள கிராமங்களில் பரவியிருந்தது. அவர் பிச்சைக்காக தன் கரங்களில் பெரிய மண்பானை சுமந்து செல்வார். மண்பானையை கபாடியா என அங்கு சொல்வார்கள். கபாடியா வைத்திருப்பதால் அவர் கபாடியா பாபா ஆகிவிட்டார். கபாடியாவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊராக பிச்சைக்கு செல்வது அவர் வழக்கம். ரோட்டி தே ரோட்டி தே, ரோட்டி கொடு ரொட்டி கொடு என்று உரக்க கூவிக்கொண்டு கௌபீனம் மட்டும் அணிந்த அந்த மகான் ஊர்வலம் வருவதை பார்த்தால் சிறுவர்கள் நடுநடுங்கி போவார்கள். ஆயினும் நமது ராம்சுரத் குன்வர் மட்டும் விதிவிலக்கு. கபாடியா பாபா என்றால் ராம்சுரத் குன்வருக்கு மிகவும் பிரியம். அவரது குடிலில் எப்பொழுதும் அணையாத ஒரு அக்னி குண்டம் இருக்கும். அதன் அருகில் கபாடியா பாபா அமர்ந்து கொண்டு எங்கோ பார்த்து கொண்டிருப்பார். ராம்சுரத் குன்வர் அவரையே பார்த்த வண்ணம் வெகுநேரம் பொழுதை கழிப்பார். வீட்டில் அவர் இல்லையென்றால் ஒன்று கங்கை கரையில் தனியாக அமர்ந்திருப்பார், அல்லது கபாடியா பாபாவின் குடிலில் அவரையே நோக்கியபடி அமர்ந்திருப்பார். கபாடியா பாபா நர்தரா வரும் சமயமெல்லாம் ராம்சுரத் குன்வர் அவருக்கு அன்போடு உணவளிப்பார். தனிமையே விரும்பும் கபாடியா பாபா எவர் வந்தாலும் உரத்த ஸ்தாதியில் ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே என்ற மந்திரத்தை பாடுவார். அவர் உரக்க பாடுவதை கேட்கும் சிறுவர்கள் பயந்தோடி விடுவார்கள். ஆனால் நமது பாலகன் ராம்சுரத் குன்வர் மட்டும் அந்த மகா மந்திர சக்தியில் மயங்கி அவரையே சுற்றி சுற்றி வந்தார். பறவையின் மரணம் ஏற்படுத்திய பாதிப்பு வெளியில் தெரியாதபடி ராம்சுரத் குன்வர் தன்னுடைய அன்றாட வாழ்வை கழித்து கொண்டிருந்தார். யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. இதன் தொடர்ச்சி நாளை தொடர்ந்து காணலாம்.